அது வந்து என் தொழில் ப்ரோ. எனக்கு கஷ்டத்தில் உதவுன பொருள் ப்ரோ. உங்கள் கையில் போய் நான் கை நீட்டி காசு கேட்கல ப்ரோ, என் கை திறமை ப்ரோ. நான் 4 கோழி ஊழிச்சுன்னா ஒரு 4 கறி அடிப்பேன்னா ஒரு 400 500 கையில் எடுத்து மத்தியானமாக வந்துடுவேன். அதனால தான் ப்ரோ நம்ம தொழிலை நான் மறக்க மாட்டேங்க. அவனால் ரொம்ப என் ஃப்ரெண்ட்ஸை ஒதுக்குனேன், என் ஃபேமிலியை ஒதுக்கினேன். குடி ரொம்ப அடிட்டாங்க சத்தியமாக. சொர்க்கவாசல் பண்ணிட்டு ஃபீனிக்ஸ் படம் பண்ணும்போது கூட ரொம்ப கஷ்டப்பட்டேன் ப்ரோ. அது எனக்கு யாரும் ஹெல்ப் பண்ண வேணாம், எனக்கு சினிமாவில் வாய்ப்பு கொடுத்தா போதும், ஆட்டோமேட்டிக்காக அது வந்துடும். பார்த்து பண்ணி ஜெயிச்சவன் தான் ப்ரோ ரியான். தூக்க மாட்டிக்க போனேன் ப்ரோ. வீட்டில் வந்து கொஞ்சம் ப்ரெஷர் பண்ணாங்க. ஒரு சைடில் பிரேக்கப் பிரச்சனை, நிறைய அவமானப்பட்டிருக்கேன் ப்ரோ, நிறைய அடி வாங்கியிருக்கேன். துரோகம் தான் ப்ரோ, நம்பிக்கை துரோகம், ஏமாற்றம் வாழ்க்கையில். ஒரு நாள் உட்காந்து அழுதுருக்கேன். ஃபஸ்ட்டு படம் ட்ராப் ஆகும்போது நான் அழுவாத நாட்கள் இல்லை, யோசிக்காத தன்மைகள் இல்லை. அருமா போகிறேன், விஜய் சேதுபதி நான் வந்து கட் பண்ணிட்டாங்க. கட் பண்ணி தேங்க்ஸ்ரா, நான் சூப்பரா தேங்க்ஸ்ரா. ஏன் டீம் எங்கள் அட்டகத்தி பாய்ஸ், அந்த அட்டகத்தி பாய்ஸ் நான் போங்க, நான் ப்ரீவியஸில் சொல்லியிருப்பேன். இதில் நாங்கள் ராஜா கத்தி இல்லை, நாங்கள் அட்டகத்தி இல்லை, ராஜா கத்திடா. கிளங் சவுண்ட் எல்லாமே கொட்டுறான்னு இருக்கு. ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சோமஜாமுத்து. இன்றைய கால்தட நிகழ்ச்சியில் யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கறிக்கடையிலிருந்து சினிமா கதாபாத்திரம் நோக்கி சாதிக்க ஓடிக்கொண்டிருக்கும் ஒரு இளைஞரோட கதையை தான் இன்றைக்கி நம்ம வந்து கேட்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போவோம். ரியான் ப்ரோ. ப்ரோ எப்படி இருக்க? நல்லா இருக்கிறேன் ப்ரோ. ஓகே, என்ன படம்லாம் பண்ணோன்னே பயங்கரமாக பிஸி ஆகிட்ட போல ப்ரோ. அது முடிஞ்சோன்னே நம்ம வேலையே கறி கடை தான். படம் முடிஞ்சிச்சு, வேலைக்கு வந்துட்டோம். சரி, ஓகே. படம்லாம் எப்படி போகுது? அடுத்து என்ன படம் பண்ணுறீங்க? அடுத்தது நிறைய இருக்குது. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா வந்து 2:30 ஆகுது. ஜஸ்ட் ஒரு 15 மினிட்ஸ் கடை வேலைலாம் முடிச்சுட்டு வந்து நான் தனியாக பேசுகிறேன் உங்கள்கிட்ட. ஓகேவா? ஓகே, ரியான் கடை வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சா? எல்லாம் முடிஞ்சிச்சு ப்ரோ. ஓகே, ரியான் அப்படின்னா வந்து நிறைய பேருக்கு வந்து கிரேசி பாயாக வந்து பல பேருக்கு வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து தெரியும். கண்டிப்பாக. ரியான் யார், உன்னோட பேக்ரவுண்டை பற்றி சொன்னீங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு டிக்டாக்ல ஸ்டார்ட் பண்ணேன் வீடியோ பண்ணுறதுக்கு. அப்போயே வந்து செலிப்ரிட்டி ஆகணும்னு ஆசை. டிக்டாக் பேன் பண்ணுற பிறகு டிக்டாக்ல வந்து சிட்டாங்க மிட்டாவில் திருநாட் செவன் வச்சுருந்தேன் பேர். சரி, எதிராக திருநாட்டு நம்ம பேர் அசிங்கப்படுத்தினு சொல்லி என்ன பண்ணேன். அப்புறமா இன்ஸ்டாகிராம் வந்தது. இன்ஸ்டாகிராம் என்ன பண்ணேன், நம்மளுக்கு வந்து நம்ம எது போனாலும் என்ன சொல்கிறாங்க, ஃபன்னாகுது, அது மாதிரி இருக்குது. அதான் யோசிச்சு என்ன பண்ணேன், கிரேசி பாய் அஃபிஷியல் நானே வச்சுக்கினேன் பேர். அப்புறமா எங்கே போயிட்டாலும் பேர் நான் கேட்பாங்க, ரியோ, யாருக்கால ரியோன்னுவேன். கிரேசி பாய், கிரேசின்னு வாங்க, ரியோன்னுவாங்க. ரியான் எப்படி அறிமுகம் ஆயிடுச்சுன்னா, இந்த படத்துக்கு போகும்போது என்ன பண்ணேன், ஃபஸ்ட்டு படம் போகும்போது என் பேர் கிரேசி பாய், நான் பாருங்கள் அது கேட்கலைங்க, இன்ஸ்டாகிராம் பேர்லாம் கேட்கல. உங்கள் பேர் கேட்டாங்கன்னா அப்போ தான் ரியான் சொல்லும் போது தான் அப்படியே ரியான் ப்ராப்ளம் ஆச்சு. நிறைய பேர் சொன்னாங்க, ஒரிஜினல் பேரே சொல்கிறா, அடமொழி சொல்லாது, எப்போவும் நீ ஜெயிக்க மாட்டேன் வாழ்க்கையில். நாங்கள் அப்படியே ரியான். இப்போ நிறைய பேருக்கு ரியான் தான் தெரியுது, நிறைய பேர் ரியான் தான் கூப்பிட்றாங்க. போனாலும் நல்லா தான் ப்ரோ இருக்குது பேர். அது பார்க்கும்போது தான் இருக்குது, கிரேசி பாய்னு வச்சு நீங்கள் தான். அது அப்போது ஒரு ஆர்வம் ப்ரோ. இன்ஸ்டாவில் கிரேசின்னு கூட அது நல்லா ஒரு கிரேசி வரண்டான்னு அது ஜாலியாக இருக்கும். இப்போ படம் பண்ணிட்டோம், நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் இருக்குல்ல, ஒரே போய் நின்றா அது நல்லா இருக்காது சொல்லி தான் நெக்ஸ்ட்டு நம்ம சினிமா போகும்போது ரியான் ஆகிடுச்சா, ரியான்னே வரட்டும் பேர். ரியான் ஆக்டர், ரியான் ஆர்டிஸ்ட், ரியான்னு அதே மாதிரி மாற்றிக்கலாம். ஓகே, ரியானோட சினிமா பயணம் எங்கேருந்து தொடங்குச்சு? நம்ம சினிமா பயணம் பார்த்தீங்கன்னா ப்ரோ, போன இன்டர்வியூவில் நான் சொல்லியிருப்பேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ப்ரொஃபஷ்னல் டான்ஸர்.
டான்ஸ் இருக்கும்போது கார்டு எடுக்கிறேன்னு சொன்னாங்க. அது கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகிடுச்சு. சூசைட் அட்டன் பண்ண போனேன். அது காசு தரல, வீட்டில் ரொம்ப இஷ்யூ ஆகிடுச்சு. அப்படியே என்ன பண்ணேன், அங்கேருந்து வந்து நம்ம ஃபாரோவர் ரேஷ் சரத்னு கேள்விப்பட்டிருப்பீங்க வஉசி நகரில். அவர் ஃபஸ்ட்டு கானா சாங் கூட்டின்னு போனா போல், கதகாரன் சாங் பிரதி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அப்போது கீழே வந்து ஃபைட்டில் போடும்போது அப்போ சொன்னாங்க, உனக்கு ஆக்டிங் ஸ்கில் சூப்பராக இருக்குது, நீ போன்னு. அப்போ ஃபஸ்ட்டு போன படம் தான் சொர்க்கவாசல் ஆடிஷன். ஒரு 300 பேர் இருந்தாங்க. எல்லா இன்ஸ்டாகிராம் செலிபிரிட்டி வந்திருந்தாங்க. நிறைய பேர், மிஸ்டர் சிக்கம், அப்புறமா டோலு போலு, அப்புறமா நிறைய பசங்க, நம்ம கானா பாபு, அப்புறமா விமல், இப்போ வீடியோ பண்ணுறாருல நம்ம டாபர் பாய்ஸ் விமல் ஃப்ரெண்டு விமல், கௌதம், அந்த மாதிரிலாம் நிறைய பேர் இருந்தாங்க. போய் ஆடிஷன் அட்டன் பண்ணி செலக்ட் ஆகிட்டோம். படத்தில் செலக்ட் ஆகி அது நடுவில் கொஞ்சம் லாக்டவுன் போட்டு அது டிலேவாக போய் அப்புறமா அந்த படம் பண்ணி முடிச்சு 1 வருஷம் பீக்கில் கேப்பு. அந்த கேப்பில் முடிச்சிட்ட பிறகு தான் அச்சாம்பார் அப்பாயின்மெண்ட் ஆர்டர்னுவாங்க போல். அச்சா இப்போ வந்து இப்போ ரியான்னு பேசுகிற படம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீனிக்ஸ் தான். நீங்களே பார்த்துருப்பீங்க ஃபீனிக்ஸு. ஓகே, இருந்தாலும் வந்து எல்லாருக்கும் அந்த முதல் படம் அப்படிங்கிறது வந்து சினிமா பயணத்தை நோக்கி பயணிக்கிற எல்லாருக்குமே ஒரு பெரிய கனவாக இருக்கும். முதல் படம் சொர்க்கவாசல், அதுவும் நம்ம மொபைலில் டிக்டாக் பண்ணிட்டு இருந்த ஒருத்தவங்களுக்கு கேமரா முன்னாடி ஃபஸ்ட்டு சீன் எடுக்கும்போது எப்படி இருந்துச்சு ப்ரோ? ஓப்பனாக சொல்ல போனால் எனக்கு வந்து ஃபஸ்ட்டு நாள் வந்து செலக்ட்லாம் ஆகிட்ட பிறகு சைன்லாம் வாங்கினாங்க இந்த மாதிரி ஊருக்கு போகிறதுக்கு. அதுக்கு முன்னாடி ஓஎம்ஆரில் ஒரு 3 நாள் ஷூட்டு போட்டாங்க. அப்போது ஷூட்டுக்கு போகும்போது என்ன ஆயிடுச்சு, எனக்கு தான் ஷார்ட்டு. அப்போது டைகர் மணி கூட கேங் மேனாக கூட வரணும். கேங் மேனாக பண்ணேன் ஃபஸ்ட்டு. எனக்குன்னா கேமராலாம் பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு ஃபீல் பண்ணி அழுதுட்டேன் ப்ரோ. என்னடா பார்த்ததே இல்லை, கிம்மர் அப்படி இப்படின்னு ஏற்றுறாங்க, அங்கே லைட் பண்ணுறாங்கடா, இது ஒரு ஷாட்டுக்கு இப்படி இருக்கிறாங்கன்னு அழுதுட்டேன். ஃபஸ்ட் நாள் ஷாட்டு போகும்போது கை காலெலாம் உதிரிச்சு ப்ரோ, ஆட்டம் ஊற்றிச்சு எனக்கு. அங்கேருந்து டேரக்டர் அச்சாப்பல் லைட்டு சித்தார்த் சார் அச்சாப்பல், ரியான் எதுக்கும் பயப்படாத, இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் மாதிரி நினச்சிக்காத, இன்ஸ்டாகிராம் ரீல்ஸில் எப்படி பண்ணுவியோ அதே மாதிரி கான்செப்ட் எப்படி பண்ணுற கண்டென்ட் எது பண்ணுவியோ, நாங்கள் சொல்கிறத மட்டும் நீ பண்ணுனாங்க. அப்போ வந்து ஃபஸ்ட் ஷாட் பயம் வந்துச்சு. கேமரா மூஞ்சாண்ட வரும்போது அவள் தான் ப்ரோ எனக்கு ஐயோ முடிஞ்சிச்சுடா, எனக்கு பகு ஆச்சு. என்ன பேசுகிறதுன்னு தெரில. அங்கே பாருன்றாங்க, இங்கே பார்க்குறேன், இங்கே கேமராவை பார்த்துட்டேன். அப்புறமா கற்றுனாங்க, அப்புறமா சொல்லி கொடுத்தாங்க, பயப்படாமல் பண்ணு, இது ரீல்ஸ் சம்மதம் இல்லை, இது இண்டஸ்ட்ரி வேறு, நாங்கள் சொல்கிறது மட்டும் பண்ணுனாங்க. அப்படியே பண்ணி ஃபஸ்ட்டு படத்தில் அனுபவம் வந்தது ப்ரோ. அந்த 55 நாளில் எல்லா ஐட்டையும் பெரிய ஆக்ட்ரிஸ் கிட்ட பண்ணும்போது எனக்கு அனுபவத்தில் ரொம்ப கற்றுக்கினேன். ஃபஸ்ட்டு படம் எனக்கு ரொம்ப தூக்கி விட்ட படம், அனுபவம் கற்றுக்கின படம்லாம். ஓகே, சொர்க்கவாசல் பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஜே பாலாஜி சார் வந்து அவர் கூட இருந்தால் எப்போவுமே கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட், நல்லா ஃபன்னு, மோட்டிவேட் எல்லாமே இருக்கும். சூப்பராக இருக்கும் ப்ரோ. என்ன சொன்னார் வந்து ஆர்ஜே பாலாஜி சார் வந்து என்னை வந்து அந்த ஒரு சீனில் சொல்லுவீங்க, டேய் போலான்னு தள்ளி விடுவேன். முடிஞ்சோன்னே ஏழுமலை எங்கடா ஆகுற, ஆனால் ஏழுமலை மாதிரி கற்றுன்னு கத்தவா போல், கலாய்ப்பா போல், ஃபன்னு. ஸ்பாட்லேயே பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஷூட்டு சிமோகாவில் ஷூட்டு முடிஞ்சிடும் கிரவுண்ட், அது ரியல் ஜெயில். அது அப்போ கிரிக்கெட் ஆடுவோம் ப்ரோ ஜாலியாக நாங்கள். அதில் வந்து அவர் வந்து அழுவார், நாட் அவுட்ப்பா கரெக்டாக தானே சொல்கிறேன், ஏழுமலை கரெக்டாக தானே சொல்கிறேன், ஆமாப்பா நாட் அவுட் பண்ணுவேன், என்னடா கொஞ்சம் அங்கே பேசுகிறேன் கொஞ்சம் இங்கே பேசுகிறேன்னு ஜாலி கேரக்டர், வந்து செம்மையாக இருந்தார் ப்ரோ அவர். ஓகே, ஆர்ஜே பாலாஜி சார்கிட்டேருந்து என்ன கற்றுக்கிட்டீங்க அந்த சொர்க்கவாசல் படத்துக்கு அப்புறம்? சொர்க்கவாசல்லேருந்து அவர்கிட்ட வந்து அவர் தர ஒரு எக்ஸ்பிரஷனு, ஒரு ஷாட்டுக்கு தர ஃபீலு, ஒரு ஆர்டிஸ்ட் கிட்ட பேசும்போது அவர் ஒரு அப்சர்வ் பண்ணி கற்றுக்கிற ஃபீல் கற்றுக்கினேன். அவர்கிட்டேருந்து கற்றுக்காமல் அது வேறு செல்வராகவன் சார் நிறைய விஷயம் கற்றுக்கணும். அவர் எவ்வளோ பேர் லெஜெண்ட், புதுப்பேட்டை எத்தர் தனுஷ் சாரை உருவாக்குனது அவர் தான். அவர்லாம் தனுஷ் சார் இப்போ ஃபீல்டில் இல்லை, தனுஷ் சாரே சொல்லியிருக்காரு மேடையில். அவர் இருக்கும்போது செல்வராகவன் சார் பாப்பாரு ஸ்கிரிப்ட் இப்படி பேசுவார், அந்த ரியாக்ஷன் சொல்லும் போது பேசுவார். அவர்கிட்ட ஒரு டைலாக் இருந்தது ப்ரோ, நான் என்ன சொல்கிறது டைலாக், அப்போது ஃபஸ்ட்டு டைலாக் எனக்கு, அவர் வாலிபால் வச்சு அச்சினியர் சீனு போடல, அச்சினியர் பாப்பில் அவரை போய் பேசும்போது கொஞ்சம் பயம் வந்துச்சு. பெரிய ஆர்டிஸ்ட்டு ஒருத்தர் பேசி முச்ச பேருக்கு தாண்டி வந்து ஒரு பெரிய இயக்குனர், இயக்குனர் அது பேசும்போது எதுவும் இல்லை, நான் சிகானா பார்த்து பண்ணலீங்களாண்ணா, நம்ம பசங்கண்ணா இருந்தாலும் நம்ம பண்ணுறது தானே அருகுன்னு அந்த டைலாகே பயந்தோம் ப்ரோ. அப்போ அது ஒரு அனுபவம் அப்புறமா பேச கற்றுங்கினேன், அனுபவம் வந்துச்சு ப்ரோ. ஓகே, நீங்கள் அந்த சொர்க்கவாசல் நடித்ததை அந்த செல்வராகவன் சார் பார்த்துட்டு என்ன சொன்னார்? சிரிப்பார், வந்து வணக்கம் வரும்போது ஏய் வாடா ஹாய்டான்னு வாப்பில், சிரிப்பாப்பில் பேசுவாப்பில், நான் சார் எதாச்சும் வாய்ப்புனா ஆஃபீஸ் வாங்க பிஐகிட்ட சொல்கிறேன் வாப்பில். அவர் சாஃப்டான கேரக்டர், ரொம்ப பேச மாட்டார். அவர் மைண்டுனா நம்ம வேலை ஒர்க்குன்னா அந்த ஒர்க்கை மட்டும் பார்த்துட்டு போவார், பேசுவார், டைம் ஃப்ரீயாக இருந்தால் பேசுவார் ப்ரோ. ஓகே, இப்போ நிறைய பேர் நம்ம வந்து சினிமாவில் வந்து இப்போ ஆர்ஜே பாலாஜி சாராக இருக்கட்டும், செல்வராகவன் சார் இயக்கின படங்களாக இருக்கட்டும், செல்வராகவன் சாராக இருக்கட்டும், இவங்க எல்லாரையும் வந்து நம்ம திரையில் பார்த்துருப்போம். பட்டுன்னு ஃபஸ்ட் நாள் வந்து நம்ம ஷூட்டிங் ஸ்பாட்டில் அவங்க கூட நடிக்கிறோம் அப்படின்னோடனே அந்த ஃபீல் எப்படி இருந்துச்சு ப்ரோ? அது வந்து எனக்கு எதுவுமே கையும் ஓலை காலம் ஓலை ப்ரோ. அது வந்து எப்படி சொல்கிறது, இது வாழ்க்கை நிஜமா எப்படி சொல்கிறது, இது பொய்யா நிஜமா அப்பப்போ கிள்ளி பார்த்துப்பேன். நான் ஷூட்டிங்கில் தான் இருக்கிறேன்னா அது ஒரு யார் இருந்தாலும் புதுசாக இருக்கும்ல ப்ரோ.
இவ்வளோ பெரிய வாய்ப்பு நம்மளுக்கு கிடையாது, 2 வருஷம் கழிச்சு ஒரு வாய்ப்பு கிடைக்குதுண்ணா, என்னையே தேடி கால் பண்ணி கூப்பிட்றாங்கண்ணா, பெரிய விஷயம் இல்லை. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஜெயசூர்யா ஐடி ரொம்ப ஒர்க் பண்ணாப்புல, உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாப்புல ஜெயசூர்யா ஐடி இதில். ஓகே, திரைப்படம் வந்து சொர்க்கவாசல் முடிஞ்சு ஃபர்ஸ்ட் நாள் வந்து ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க, ஃபேமிலியோட பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸோட பார்த்தீங்களா? ப்ரோ அன்றைக்கி வந்து மழை டைம் ப்ரோ, அது வந்து சரியான ஒரு ட்விஸ்டான பாயிண்ட்டு. அன்றைக்கி டிசம்பர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து டிசம்பரில் 2 படம் ரிலீஸ் ஆக வேண்டியது வந்து 14ஆம் தேதி ஃபீனிக்ஸ் போட்டிருந்தாங்க, 24ஆம் தேதி நம்ம ஆர்ஜே பாலாஜி சொர்க்கவாசல் ரிலீஸ் தாங்க. ஃபீனிக்ஸ் படம் போஸ்ட் படம் ஆயிடுச்சு சார், ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அது என்ன ப்ராப்ளமாக ரிலீஸ் ஆகாதுன்றாங்க. 24 சரியான மழை. என் படத்தை வந்து சொர்க்கவாசல் சொன்னால் நீங்கள் சிரிப்பீங்க, என் ஃப்ரெண்டை கூட்டு போய் தனியாக உட்காந்து பாரத் தேட்டரில் பார்த்தேன். ஓகே, ஃபீனிக்ஸ் படத்தோட வாய்ப்பு ரியானுக்கு எப்படி வந்துச்சு? அது வந்து ஒரு வருஷம் கேப்பு ப்ரோ, சொர்க்கவாசல் பண்ணி நம்ம அசோக்னு ஒருத்தர் காப்புல மாமா, அவர் தான் நம்மளுக்கு ஆடிஷன் எல்லாமே அவர் தான் சொல்லுவாப்புல. அவர் என்ன பண்ணாப்புல ஃபீனிக்ஸ் வாங்கினாப்புல, நான் என்ன பண்ணேன் அப்போ கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது, வரமாட்டேன்னு. வந்தாவிடா நீ செலக்ட் ஆகுன்னு அதனால் மாஸ்டர் எடுத்து வீடியோ பார்த்தேன். இந்த மாதிரி சின்ன பசங்களை எடுக்கிறாங்க, இந்த மாதிரி வட சென்னை ஸ்லாங்ஸ் ஒன்று என்ன பண்ணேன், சரி ஓகேன்னு போயிட்டேன். 650 பேர் ஆடிஷன், எத்தனை பேர்? 650. என் ஃபார்மே இருக்கும், அதில் 300 சில்லற நம்பர் இருக்கும். காலைல போனவன் 8 மணிக்கு, காலைல 8 மணிக்கு 9 மணிக்கு போனவன், அங்கேருந்து என்ன ஆயிடுச்சு, நான் உள்ளே போகிறதுக்கு 1 மணி ஆயிடுச்சு. அந்த லைனில் நின்றுட்டு போயிட்டு ஓப்பன் ஆடிஷனு. நான் பேசும்போதே நினச்சிட்டேன் ப்ரோ, லோக்கல் ஸ்லாங் பேசும்போதே நினச்சேன். அங்கங்கே அவங்க பேசியிருந்தாங்க, அப்படி பண்ணுறோம் இப்படி பண்ணுறோம் அப்படி பண்ணுறேன். நம்ம பேசின ஸ்லாங்கே வேறு, சென்னை ஸ்லாங் நான் உங்களுக்கு தெரியாது, சும்மா வரும். நான் ரொம்ப கொஞ்சம் வல்கராக பேடாக பேசினேன். அதுதான் அவர் என்ன சொல்லியிருக்காப்புல, வினோத் ஒருத்தர்கிட்ட போய் காட்டி, யாரா இவன் வந்த ஸ்பாட்லேயே ஒரு 3 ஆங்கிளில் பேசியிருக்கான், இவன் சூப்பர்ரா, இவன் லெஜெண்ட்ரா சொல்லி என்னை தூக்கின்னு வந்து ஒரு 2 மாதம் கழிச்சு கால் பண்ணாங்க ப்ரோ. அப்போ காசு இல்லாமல் உட்காந்துருந்தேன், சரியான மழை பெஞ்சு டவர் ரிவர்லாம் கட் ஆகிடுச்சு. ஏடா புது நம்பர்லேருந்து 2 வாட்டி கால் இருக்குது, சரி மூட்டை தூக்க கூப்பிட்றாங்க, லோடு பேசினேன்னு. ஆனால் ஒரு 1/2 hour லோடு வந்துடுறேன். நான் ஆட்டுங்க தம்பி, நாங்கள் வந்து இந்த மாதிரி ஃபீனிக்ஸ் படத்துலேருந்து பேசுகிறோம், ஆஃபீஸ் கிளம்பி அவங்களம்மா பார்க்கணுட்டாங்க கோ டைரக்டர்னு. கையும் அவங்கள காலில் அவங்கள ட்ரெஸ்ஸிங்லாம் வச்சுட்டு அந்த ஆட்டோ ஓட்டு போட சவுண்டு வேறு போயிட்டு ஆட்டோ ஓரமா நிப்பாட்டேன் ப்ரோ. கார் பெரிய BMW நிற்குது, அங்கே போய் ஆட்டோ விடுறேன். இந்த படம் பார்த்தீங்கன்னா சந்தான படத்தில் கூட பா 20 இப்போ ப்ரோ வரவங்களா லாஸ்ட் ஆகன் போல தான் வருவாங்க. போன் ப்ரோ நம்ம கஷ்டம் ப்ரோ. உள்ளே போனேன், பேசினேன், சக்ஸஸ் ஆயிடுச்சு. ஒரு 10 நாள் கழிச்சு ஃப்ரீமாக ஃபோன் பண்ணாங்க, சொல்கிறேன்னாங்க, ஏன் நெஞ்சு போயிடுச்சுடா, திரும்ப நெக்ஸ்ட் ஆஃபீஸ் போகலாம். நான் 10 நாளில் கூப்பிட்டாங்க ப்ரோ. போனேன், ஃபஸ்ட்டு நாளே வந்து அந்த வயசு மாஸ்டரை பார்க்குறோம். டெரராக வந்தார், மாஸ்டரை பார்க்கும் வந்து பயமாக இருந்தது. மாஸ்டரை பார்க்கறது இப்படி இருக்காரு பார்த்தா சரியான சாஃப்ட் கேரக்டர் மாஸ்டர். இது வரைக்கும் டேன்னு விட சொன்னதில்லை என்ன. வந்த ஃபஸ்ட்டு நாளே ஷார்ட்டு ப்ரோ. ஃபஸ்ட்டு நாளே வந்து அப்போ கேமரா என்னையே சுற்றுது, இது கேமரா நம்மளே சுற்றி வருது அப்படின்னு. அப்பா சரி, ஒரு ஷார்ட்டு தரும் போது நினச்சி கூட பார்க்கல. ரியான் கத்தினே இருப்பார் அவர். ரியான் டீம் எங்கள் அட்டகத்தி பாய்ஸ், அந்த அட்டகத்தி பாய்ஸ்னா போக நான் ஃபினிஷில் சொல்லியிருப்பேன். இதில் நாங்கள் ராஜா கத்தியில், நாங்கள் அட்டகத்தியில் ராஜா கத்திடா கிளங் சவுண்ட் எல்லாமே கொட்டுண்டான்னு இருப்பேன். அட்டகத்தினி டீம் பேர் எங்களை வரும்னு தெரியாது. அட்டகத்தி பாய்ஸ் ரியான் தான் கூட்டும்பா. அவர் ஷார்ட் வைக்கும் போது நிறையா பெருசாக தெரியல. போஸ்டர் வந்தோன்னே ரொம்ப இதாகிடுச்சு. அப்புறமா ப்ரீவியூ ஷோ பார்த்துன்னு அழுதுட்டேன் ப்ரோ. நான் டிஓபி நம்ம வேல்ராஜ் சாரை கட்டி போச்சு, நான் அழுதுட்டேன். சார் என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல சார், ரொம்ப தேங்க்ஸ் சார், எனக்கு வந்து கண்ணு நிற்க முடியல சார்னு. அப்புறமா போகிறேன், விஜய் சேதுபதி நான் வந்து ஹக் பண்ணிட்டாப்புல, ஹக் பண்ணி தேங்க்ஸ் ரான்னாப்புல, நம்மளை பார்த்து சூப்பராக தேங்க்ஸ் ரான்னு. ஓகே, விஜய் சேதுபதி என்ன படத்தை பார்த்துட்டு உங்களோட நடிப்பை பார்த்து என்ன சொன்னாங்க? தேங்க்ஸ் சொன்னாப்புல, வந்து கட்டி போச்சு, தேங்க்ஸ் சூப்பராக ஆக்ட் பண்ணிக்கிறேன்டா, தேங்க்ஸ்ரா ப்ரோ. அன்றைக்கி ப்ரீவியூ ஷோ பார்க்கும்போது எல்லோரும் என்ன நம்ம சொல்லுவாங்க, நீ சூப்பராக ரிஜிஸ்டர் ஆகிட்டு இருக்க, 10ல் 11 நீ தெரில, எப்படி சொல்கிறது, நம்ம மீனே சொன்னாங்க துண்டாக தேடுறேன்னாங்க, தனியாக தேடுறேன், நீ சூப்பராக ரிஜிஸ்டர் ஆகிட்டடா படத்தில். நெக்ஸ்ட் ஒருத்தர் சொல்கிறா, அப்புறம் நெக்ஸ்ட்டு நீங்கள் பார்க்கும்போது நீ பெரிய ஆக்டராக தான் வருவேன் அப்போல. அண்ணன் இருக்காண்ணா, உங்கள் வாக்கு பழிக்கிட்டோண்ணா பண்ணிட்டேன். ஃபீனிக்ஸ் படத்தில் வந்து சூர்யா சேதுபதிக்கும் ரியானுக்கும் இருக்க பாண்டிங் ப்ரோ எப்படி சொல்கிறது, அவனை வந்து தப்பு சொல்லக்கூடாது. அவன் நிறைய பேர் ட்ரோல் பண்ணி போடுறான் ப்ரோ. அவன் தான் அவன் வந்து செம்ம குட் பர்சன் ப்ரோ. ஓகேவா, வெளியே எப்படி இருக்கானோ எப்படியோ, வீட்டில் எப்படி இருக்கானோ சூப்பராக பேசுவான் ப்ரோ. மம்சே நான் மம்சே சூப்பர், நான் மம்சே பண்ணுகிற, சாப்பிட்டியா மம்சே, மம்சே சூப்பராகிற, நான் ஏதாச்சும் பண்ணிட்டு வந்துக்கிறேன் கேட்பேன். கலை பார்ப்பல இல்லை சூர்யா படம் சூர்யா இல்லை மம்சே சூப்பர், நான் கேட்பேன் சூர்யா சூப்பராக பண்ணிக்கிறேன், மம்சே சூப்பராக பண்ணிக்கிறேன் ஷார்ட்டு, அப்படி தான் சொல்லுவாங்க. சூப்பர் ஜாலி கேரக்டர் சூர்யா. ஃபஸ்ட் டைம் வந்து இவ்வளோ பெரிய ஆர்டிஸ்டோட பையன் நம்ம கூட வந்து நெருங்கி பழகுவார் அப்படின்னு ப்ரோ. அங்கே தான் ட்விஸ்ட் ஆகுது. ஃபஸ்ட் நாள் ஷார்ட்டு போய் உட்காரும் போது தான் இப்படி உட்காந்துக்கிறேன், இங்கே சூர்யா உட்காந்து நான் பார்த்தோன்னா ஸ்டன் ஆகிட்டேன். நான் பட்டுன்னு ஸ்டன் ஆகிட்டு எல்லா பேட்டியில் சொல்லியிருப்பேனே. என்னடா ஃபஸ்ட்டு வந்து விஜய் சேதுபதி சார் பையன் வேறு, எப்படி அவனை கலாயின்றாங்க போட்டு கலாய்ச்சி எடுனாங்க ஷார்ட்டில். என்னடா பேசுகிறது தெரிலன்னு பார்த்து ஹாய் ப்ரோன்னு வா மாமாண்ணா அவர் சோகடா
ஓகே, நமக்கு ஏற்ற ஒரு அவள் அப்படியே ஜாலியாக போயிடுச்சு ப்ரோ. அது எப்படி சொல்கிறது, ஃபீனிக்ஸ் வந்து ஒரு ட்ராவல் வந்து ஒரு லவ் பண்ணுற மாதிரி போயிடுச்சு ப்ரோ. ஓகே, சூர்யா சேதுபதி வந்து உங்ககிட்ட அதிகமாக பேசுகிற ஒரு விஷயம் என்ன? மாம்ஸ் மாமா மாம்ஸே சாப்பிட்டியா மாம்ஸ், எப்போ மாம்ஸ் வந்து நான் கை கொடுப்பாப்புல, அந்த மரியாதை எப்போ சூர்யா ஹாய் மாம்ஸே மாம்ஸை போட்டு ஹக் பண்ணுவாப்புல. அது எப்படி இருந்தாலும் அவர் என்ன ஷார்ட்டு முடிச்சுட்டு இருந்தாலும் ஹக்கு பேசும்போது பேசுவாப்புல ப்ரோ. ஜாலி ஜாலி கரெக்ட் ப்ரோ. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு வந்து ஈஸியாக வாய்ப்புங்கிறது கிடச்சிருது. பட் வந்து நம்மளை மாதிரி ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியிலேருந்து கஷ்டப்பட்டு மேலே வரும்போது நம்ம இந்த ஏஜில் வந்து ஃபேமிலியும் ரன் பண்ணுறது மாதிரி இருக்கும், நம்ம கெரியரை நோக்கியும் போகிறது மாதிரி இருக்கும். இதை எப்படி வந்து நீங்கள் பேலன்ஸ் பண்ணுறீங்க ப்ரோ? எப்படி சொல்கிறதுனா, திறமைன்னு ஒன்று இருக்குல்ல ப்ரோ, திறமைக்கு ஏற்ற பரிசு ஆண்டவன் ஒருத்தன் இருக்கிறான், சும்மா உட்காரல. திறமைக்கு ஏற்ற பரிசு கொடுத்துறான் ப்ரோ. ஆடிஷனில் போய் செலக்ட் ஆகிட்டு எவன் தெய்வம் போல, எவன் காலிலையும் உள்ள, எவன்கிட்ட போய் கெஞ்சில என்னை சேர்த்து விட அழுது ஏன் திறமையில் போனேன். எனக்கு வந்து நான் ஷூட்டுக்கு போகும்போது என் கரிகரில் கூட எனக்கு பர்மிஷன் கொடுத்தாங்க, ஹெல்ப் பண்ணாங்க ப்ரோ. போயிட்டு வாடா, நல்லது தான்டா, சூப்பர்ரா, போயிட்டு வந்து வேலை கொடுத்தாலும் கொடுப்பாங்க. இப்போ பார்த்து நான் ஒர்க் பண்ணுறேன் கடைகளில், ரிஸ்வான் அவன் ஃப்ரெண்டு தான், அவன் ஓனர் மாதிரிலாம் பார்த்துக்க மாட்டான். அவன் எவனோ வச்சு நான் பர்மிஷன்லாம் தர மாட்டாங்க கடையில். பாய் நீ என்ன பண்ணுறியோ பண்ணி போய் உன் கடை போய் சொல்லிட்டு போவான். நீ ஷூட்டுக்கு போயிட்டு வந்தாலும் உனக்கு வேலை இருக்குது போய்வான். எந்த ஓனர் சொல்ல மாட்டான். சில பேர் என்ன பார்ப்பாங்க, ஐத்து தான் பார்ப்பாங்க, பா நல்லா வேலை செய்கிறான், நான் வேலை தான் வாங்கணுன்னு. அந்த மாதிரி எந்த ஓனர் நினச்சதில்லை, எல்லோரும் வாய்ப்பு தான் கொடுத்துருவாங்க. நம்ம இப்போ நம்ம 2 படம் பண்ணியாச்சு, இதுக்கப்புறம் வந்து அடுத்த படத்துக்கு நம்ம எப்படி வாய்ப்பு தேடுறது, எந்த படத்தில் நடிக்கணும் அப்படின்னு நம்ம ட்ராவல் பண்ணுறதை பொறுத்தா இருக்கும். ஏன்னா ஃபேஸ் நல்ல ஒரு ரிஜிஸ்டர் ஆனதுக்கப்புறமும் திரும்பி வந்து இந்த கறிக்கடையில் வேலை செய்கிறதுங்கிறது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அதான் சர்வே சுந்தர நாகேஷ் தான் சொல்லுவார், அந்த ட்ரெஸ்ஸை தூக்கி போடுறான்னு. இந்த ட்ரெஸ்ஸு தூக்கி போட்டுனா நான் இந்த நிலைமையில் இல்லை, ரியான் இந்த நிலைமையில் இல்லை, புரியுதுங்களா? அந்த வேலை தான் எனக்கு ஃபஸ்ட்டு தூக்கி விட்டுது. என் கஷ்டத்தில் இருக்கும்போது நான் போயிட்டு வரேன் வடபழனி செலக்ட் ஆகும்போது ஒரு நாளைக்கு 400 500 செலவாகும். என் வேலை தான் எனக்கு. அது எப்படி ப்ரோ நான் வந்துட புரியும்? இப்போ நான் ஷூட்டிங் இல்லை, இப்போ இன்றைக்கி ஷூட்டிங் இல்லை, நான் அதுக்கு தகுந்த மாதிரி ஆஃபீஸ்லாம் போயிட்டு வந்துருந்தாகிறேன். அது ஒரு சைடு போட்டோம், வரும்போதே எனக்கு வாய்ப்பு தராங்களா, அது வரைக்கும் பணம் யார் ப்ரோ கொடுப்பா, சோறு யார் ப்ரோ போடுவான்? ஒரு நாள் நீங்கள் போடுவீங்க சோறு, டெய்லி போட முடியுமா? நான் கஷ்டப்பட தானே, வீடு இருக்குது, கடன் இருக்குது, நான் எல்லாமே பார்க்கணும். அதனால தான் ப்ரோ இந்த தொழிலை விட மாட்டேன் ப்ரோ. நான் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சத்தியமாக சினிமா ரிலேட்டட் நான் கடை வைப்பேன் ப்ரோ இதுக்குன்னு கண்டிப்பாக. என்னதான் இப்போ சினிமாவில் ஒரு கதாநாயகனே ஆனாலும் வந்து கறிக்கடை வச்சுருவீங்க அப்படி தானே? ஆமாம் ப்ரோ, அது வந்து என் தொழில் ப்ரோ. எனக்கு கஷ்டத்தில் உதவுன பொருள் ப்ரோ. உங்கள் கையில போய் நான் கை நீட்டி காசு கேட்கல ப்ரோ, என் கை திறமை ப்ரோ. நான் 4 கோழி ஊழிச்சுன்னா ஒரு 4 கறி கடிப்பேன்னா ஒரு 400 500 கையில் எடுத்து மத்தியானமாக வந்துடுவேன். ஆடிஷன் போய் மத்தியானமாக அட்டன் பண்ணும்போது ப்ரோ எங்கே போனாலும் இப்போ வந்து பஸ்ஸில் போனால் கூட காசு வேணும்ல, அந்த காசு எவங்க கொடுப்பா? வீட்டில் எப்படி ப்ரோ கேட்க முடியும்? வீட்லேயே முடியாமல் இருக்கிறாங்க, சண்டை போட முடியுமா ப்ரோ? எவ்வளோ தான் ப்ரோ சண்டை போடுறது? ஒரு வயசு ஆயிடுச்சுல, அதனால தான் ப்ரோ நம்ம தொழிலை நான் மறக்க மாட்டேங்க. ஓகே, என்னதான் இருந்தாலும் நம்ம படத்தை நோக்கி வாய்ப்புகள் பல இடத்துல வந்து கதவு தட்டியிருப்போம். வாய்ப்பு தேடி போகிற இடத்துல அசிங்கப்பட்டிருக்கீங்களா? ஏன்னா ஒரு நிலைமைக்கு வரணும், நம்ம ஒரு வெற்றியை நோக்கி பயணிங்கன்னா கண்டிப்பாக அவமானம் அப்படிங்கிறது நம்ம லைஃப்பில் இருந்திருக்கும். லைஃப்பில் மறக்க முடியாத அவமானம். நான் என்ன கற்றுக்கினேன்னா ஒன்று சொல்கிறேன், எதுக்கும் கவலைப்படாத, வாழ்க்கையில் எதுவும் கவலைப்படாத, ஒரு விஷயத்தை போட்டு மனசில் ஃபுல்லாக குளிப்பிக்காத, எது நடக்குதோ நல்லதோ கெட்டதோ சில்லாக ஒரு ஸ்மைல் பண்ணிட்டு போ, எவன் டிஸ்டர்ப் பண்ணாலும் கண்டுக்காத. ஏன்னா நம்ம நல்லா இருக்கிறது பாதி பேருக்கு பிடிக்காது. வருஷத்தில் 365 நாள் நம்ம கடந்து வந்திருப்போம், அதில் நிறைய கற்றுக்குவோம். அது வந்து அனுபவப்பட்டது. சிலது தடங்களாக இருக்கும், அது வந்து அனுபவம் ஒன்று. இப்போ வெற்றி பார்த்துன்னு இருந்தேன்னா பெருமை தான் பார்த்துன்னு இருப்பேன், தோல்வி பார்த்துன்னா நிறைய கற்றுப்பேன். 5 வருஷம் கழித்து 2 படம் பண்ணிக்கிறேன்னா அந்த 5 வருஷத்தில் 2 படம் சினிமாவுக்கு நான் வரும்போது எவ்வளோ திட்டு, எவ்வளோ திரும்பல், எவ்வளோ அடி, எவ்வளோ நீலாம் நடிக்க சான்ஸ் இல்லைடா, நீலாம் வேஸ்ட்டுடா அப்படிலாம் சொன்னவங்க இன்றைக்கி என்ன தூக்கி பேசுகிறாங்க. 5 வருஷத்தில் நான் வரும்போது எவ்வளோ வீட்டில் எவ்வளோ ஸ்ட்ரகிளு, வெளியே ரொம்ப திட்டுவாங்க. ஏய் என்ன ஒரு பையன் சொல்கிறான், நீ பார்த்து கறி கடை தான் லாஸ்ட் வரைக்கும், நீலாம் சினிமா விட்றா, சம்பாதிக்கிறது பாடுறா, சினிமான்றேன். அவன் முன்னாடி ஜெயிச்சு உட்காந்து உங்ககிட்ட பேட்டி கொடுத்துருக்கிறேன். தோல்வி இருக்குது, கஷ்டம் இருக்குது, ரொம்ப அடி உதலாக பட்டு வந்தவன் தான் இந்த ரியான் சினிமாக்காரனா உட்காந்து நீ பேசினுக்கிறான். ஓகே, வாழ்க்கையில் நீங்கள் பட்ட அவமானம், மறக்க முடியாத ஒரு அவமானம்? ஏமாற்றம் ப்ரோ. நம்பி கல் தருகிறது, நம்ப வச்சு ரொம்ப கல் தருத்துட்டாங்க. இதோ வாங்க போய் நிற்பாங்க, எதுவுமே ஆகாது. ஒரு டைமில் வீடியோக்கோசரம் ஓடுவேன், எவனோ உதவில் தூக்கி விட பார்க்கல. என்னை தூக்கி விடுறது பார்த்தீங்கன்னா வந்து வீடியோவிலேருந்து என்னை ஃபஸ்ட்டு படத்தில் தூக்கி விட பார்த்தது பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்டு ஒரே ஒருத்தன் ஃபாரோ வர்ற சரத்து, அவன் தான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா முத்து ஒருத்தகிறான், அவன்
அருமா என்ன தான் மொக்க பண்ணாலும் என்கரேஜ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா கானா பாபுன்னு ஒருத்தவர் அவனும் மச்சான் பாய் வந்துட்டான்டா என்ன தான் என்னை திட்டினாலும் கொண்டாலும் இல்லை வெளியே போனால் என்கரேஜ் பண்ணி பேசுகிறது இந்த 3 பேர் தான் ப்ரோ. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என் டீமு இப்போது வீடியோ பண்ணுறேன் அந்த டீமில் அவங்க இப்போ படம் நடிக்கிறாங்களோ இல்லையோ அவங்களுக்கு பெருமையாக இருக்குது என் மச்சான் படம் பண்ணுறான்னு. அவ்வளோதான் ப்ரோ. மீதி பேர்லாம் வந்து பொறாம தான் ப்ரோ போடுறாங்க, என்கிட்ட போட்டி போட மாட்டாங்க ப்ரோ. நான் என்ன சொல்கிறேன், பொறாமப்பட்டு என்ன கிடைக்க போகுது, போட்டி போடு. இது நான் ஒரு 10 படம் பண்ணால் நீ ஒரு 5 படத்தில் டாப் ஆகும், அது போட்டி. பொறாமப்பட்டு என்ன கிடைக்க போகுது. நிறைய அவமானப்பட்டிருக்கேன் ப்ரோ, நிறைய அடி வாங்கியிருக்கேன். துரோகம் தான் ப்ரோ, நம்பிக்கை துரோகம், ஏமாற்று ரொம்ப அப்போ வாழ்க்கையில். ஒரு நாள் உட்காந்து அழுதுருக்கேன். ஃபஸ்ட்டு படம் ட்ராப் ஆகும்போது நான் அழுவாத நாட்கள் இல்லை, யோசிக்காத தன்மைகள் இல்லை. நடிப்புக்கோசரம் பைத்தியம் மாதிரி கண்ணாலில் உட்காந்து நடிப்பேன். எங்கள் வீட்டில் பார்த்து யோசிப்பாங்க அப்பாலாம், என்னடா ஆயிடுச்சு பைத்தியம் போச்சு ஆச்சுன்னு. அந்த பைத்தியக்காரன் இன்னைக்கு ஆக்டராக உட்காந்து பேசுனுங்கிறானே, நான் பட்ட கஷ்டம் தானே. ஓகே ப்ரோ, நாங்கள் ஒரு வீடியோவில் பார்த்தோம் ரியான் வந்து சூசைட் முயற்சியெல்லாம் பண்ணீங்க அப்படின்னு. ஆமாம் ப்ரோ, பண்ணேன் ப்ரோ. தூக்க மாட்டிக்க போனேன் ப்ரோ. ஏன், எதனால்? வீட்டில் வந்து கொஞ்சம் ப்ரெஷர் பண்ணாங்க. ஒரு சைடில் பிரேக்கப் பிரச்சனை, எல்லாமே கை விட்டு போகுது, சினிமாவை விட்டு போயிருமா கையில் இருந்துன்னா பிரச்சனை. தூக்க மாட்டிக்க போனேன், காப்பாற்றினாங்க, கதவை வச்சு காப்பாற்றினாங்க. குடிக்க அடிமை ஆகிட்டேன், திருத்தினாங்க, ஜெயிப்படான்னு. எல்லாமே தாண்டி எல்லாமே ஒரு சைடு விட்டு வந்து நீ ஜெயிச்சு உட்காந்து பேசுனுங்கிறேன். ஜெயிச்சேன்னா படத்தில் ஜெயித்தேன், வாழ்க்கையில் ஒன்றும் ஜெயிக்கல, வாழ்க்கையில் ஜெயிப்பேன். ரியானுக்கு பின்னாடி பிரேக்கப் ஒன்று இருக்குது. அது வந்து நம்ம செய்கிற தொழில் ப்ரோ, ஸ்டேட்டஸ்னால ப்ரோ. ஸ்டேட்டஸ் பிடிக்கல, ஸ்டேட்டஸ் இல்லை, பணம் இல்லை, என்கிட்ட பணம் வசதி இல்லை, அதனால தான் பிரேக்கப். பணம் வசதி இல்லை, கரிகளில் வேலை செய்கிறேன். அதெல்லாம் தெரிஞ்சு தானே லவ் பண்ணியிருப்பாங்க. அது பண்ணும்போது நல்லா இருந்தது. போ அதான் ப்ரோ, நம்மளை விட்டு மொத்தம் ஆடிக்காரில் வந்தால் போவாங்க. அவன் 6 மாதத்தில் ஒரு பாப்பா கொடுத்துட்டு போகும்போது தெரியாது. நான் தான் சின்ன குடி சேர்ந்தாலும் 10 வருஷம் இருந்தாலும் விடாமல் காப்பாற்றுவேன்னு அவனுக்கு எதுவுமே தெரிய மாட்டேன். அவனுக்கும் பணம்னு போகிறாங்க ப்ரோ. நான் ஒன்று கேட்குறேன், நான் தான் பணக்காரன் இருந்தாலும் நான் தான் ஏழையாக இருந்தாலும் சாகும்போது 2 பேர் படுக ஒன்று தானே. எப்படி அவர் ஏசி ரூமு போட்டு படுக்க வைப்பாங்களா உள்ளே? நான் கேட்குறேன்னு. அதே 6 அடி மணி என்ன அவனும் எலும்பு கூட நானும் எலும்பு கூடு. நீ இருக்கும்போது வாழ போகிற, இல்லாதவங்கிட்ட வாழ்ந்து பாட்டு உயிரை கொடுப்பேன். அவன் உயிரை கொடுப்பானா? ஒரு அடிப்பட்டு கீழே வந்தால் கூட பார்க்க மாட்டான். ஹாஸ்பிட்டல் இருப்பேன். நம்ம ஸ்டாலினி ஜிஹெச் தான் போக முடியும். நம்மளால் முடிஞ்சது ப்ரோ. நான் ஜெயிப்பேன் வாழ்க்கையில், அது வரையும் நான் கண்டிப்பாக நான் உன்னை ராணி மாதிரி காப்பாற்றுவேன். இல்லை ஒருத்தன் வந்தால் ராஜா மாதிரி, அவன் தான் இப்போ கஷ்டப்பட்டுனுக்குற எனக்கு வேணாம். ஓகே, அந்த பொண்ணுக்கு வந்து ஏதாவது சொல்லணும் அப்படின்னு நினச்சிருக்கீங்களா இது வரைக்கும்? எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கு. ஓகே, இந்த வீடியோ அந்த பொண்ணு பார்க்குறாங்க, அவங்கள்ட்ட என்ன சொல்ல விரும்புகிறீங்க? அது எதுவுமே இல்லை ப்ரோ. வேணாம் ப்ரோ. இல்லை, எப்படி இருந்தாலும் இல்லை நீ போயிடுச்சு அப்படின்னு இவ்வளோ ஹாப்பியாக பேசின ஒரு ஆள் அந்த பொண்ணுகிட்ட ஏதாவது சொல்லுங்கள் அப்படின்னோன்னா ஏன் கண் கலங்குது? அது யார் இருந்தாலும் கஷ்டம் இருக்கும் ப்ரோ. அது வேணாம், எனக்கு ஒரு மாதிரி பேடாக தோணுது, தப்பாக தோணுது. வேணாம். அது அவங்க ஓசரம் ஒரு படமே விட்டு அது அவங்களுக்கு ஃபீல் தெரிய மாட்டுது. ஆனால் ஜெயிக்கிறவன் சொன்னவன் ஜெயிச்சு உட்காந்துக்கிறேன்ல வாழ்க்கையில். பேர் இருக்குல்ல, பணம் இல்லை பேர் இருக்குல்ல. பேர் சம்பாதிச்சவன் பணம் சாப்பாடு எத்தனை நாள் ஆக போகுது? பணத்தை சாப்பிட முடியுமா? சில்லறையை குடிக்க முடியுமா? செஞ்சால் தான் சாப்பாடு. இன்னைக்கு கூட கறிகளில் கஷ்டப்பட்டு தான் ஆகுறேன், பார்த்து தான் ஆகுறாங்க. என் திறமையை பார்த்தா நீங்கள் வந்து வீடியோ எடுக்கிறீங்க. சொல்லுங்கள், திறமைக்கு பரிசு இருக்குல்ல, பணத்துக்கு பரிசு இருக்கா? நான் கேட்குறேன் ப்ரோ, உங்கள்கிட்ட பணத்துக்கு பரிசு இருக்கா? அவ்வளோதான் ப்ரோ. போயிட்டாங்களா, நல்லா இருக்கட்டும். திரும்பி வந்தால் ஏற்றுக்க மாட்டேன் ப்ரோ. அவனால ரொம்ப என் ஃப்ரெண்ட்ஸை ஒதுக்குனேன், என் ஃபேமிலியை ஒதுக்குனேன். குடி ரொம்ப அடிட்டாங்க ரொம்ப ப்ரோ. அவங்கள யோசிச்சாவே வந்து இப்போது நான் அதை ஜாலியாக பேசுகிறேன். இப்போ அவங்களுக்கோசரம் திருப்பி எதாச்சும் பண்ணுவேன் நான். ஒரு மாதிரி அர்த்தம் வந்து நான் விட்டுருங்க, கண்ணெலாம் கலங்குது, விட்டுருங்க, சில்லாக விட்டுருங்க. ஏன்னா வாழ்க்கையை நோக்கி ஒரு வெற்றியை நோக்கி போகிறீங்க, அந்த இடத்துல அதை நோக்கி மட்டும்தான் போகணும். நிறைய இப்போ வந்து தலையில் ஏற்றிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம போகிற வழியை நம்ம மறந்துடுவோம். ஓகேங்களா? கரெக்டான வழியில் போகிறீங்க, அதுக்கான முயற்சியை மட்டும் ப்ரோ. அது வந்து நீங்கள் வேறு கேட்டீங்க ப்ரோ, நான் தூங்காத நாளே இல்லை ப்ரோ. நைட்டு ஃபுல்லாக ஒரு விடிய வரைக்கும் அவள் ஃபோட்டோவை பார்க்காத நாளே இல்லை. நான் காலைல ஏந்துக்கிறோன்னு இல்லை, 8 மணிலாம் இருந்து 5 மணிக்கு தூங்கி என் மூஞ்சிலாம் சுருங்கி ரொம்ப ஒரு தாழ்வு நிலைக்கு போயிட்டு எங்கள் அம்மாலாம் வந்து அழுகுற மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. அது ஒரு டென்ஷன். ஒரு சைடில் படம் வேறு தள்ளி போயிடுச்சு, அது ஒரு டென்ஷனு. படம் பண்ணிட்டு கூட ரொம்ப கஷ்டப்பட்டேன் ப்ரோ. நான் சத்தியமாக சொர்க்கவாசல் பண்ணிட்டு ஃபீனிக்ஸ் படம் பண்ணும்போது கூட ரொம்ப கஷ்டப்பட்டேன் ப்ரோ. ஒரு நாள் ஃபுல்லாக ஃபோன் பேசினே இருப்பேன் ப்ரோ. வீடியோ பண்ண அவாய்ட் பண்ணேன், பசங்களை அவாய்ட் பண்ணேன், எல்லாமே அவாய்ட் பண்ணேன். இப்போ அவள் இல்லாத போது நல்லா இருக்கும் ப்ரோ. ஓகே, அது அப்படியே இருந்துருங்க, அதை பற்றி யோசிக்க. திருப்பி அவங்க லைஃப்பில் வந்தாங்கன்னா திருப்பி வேணாம் ப்ரோ. அப்புறமா அவள் தான் ப்ரோ, சத்தியமாக சூசைட் ஆகிடுவேன், செத்துடுவேன். வேணாம், ஆல்ரெடி போயிட்டு வந்தாயிடுச்சு. இப்போ நல் வழியில் போகிற அந்த வழியிலே விட்டுருங்க ப்ரோ. வேணாம் ப்ரோ. நெக்ஸ்ட்டு வந்து
ஆக்டர் ஆகணும் ப்ரோ, அவ்வளோதான் ப்ரோ. ஓகே, அதுக்கான முயற்சிகளை மட்டும் கரெக்டாக பண்ணுங்கள். ஓகே, உங்கள் வீட்டில் உங்களுக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட்டாக இருக்காங்க? ப்ரோ எனக்கு வந்து 3 பேரை சப்போர்ட்டு ப்ரோ. அப்பா, அம்மா, அக்கா. என் அக்கா தான் இது வரைக்கும் வீட்டு வாடகையே கட்டுது. எங்கள் அப்பா கண்ணு அடிபட்டிருக்கு. இது வரைக்கும் அம்பத்தூர் ஆவடி சைக்கிள் ஓட்டுன்னு போய் அத்தர் வியாபாரம் பண்ணுறாரு. இப்போ 1.5 மாதம் லீவில் இருக்கிறாரு. இப்போ நான் காசு தரதில்லை, நான் ஒரு வாய் திறந்து கேட்கறதில்ல. அப்போ நான் சாப்பாடு நான் சாப்பிடாம இருக்க மாட்டேன். இப்போ சில டைம் சாப்பிட்லாம் கூட அவங்க எத்தனை சாப்பாடு வைக்கிறாங்கன்னா என் பிள்ளை ஜெயிப்பான். சில பேர் காசெல்லாம் சாப்பாடே தர மாட்டாங்க. அம்மாவில் எங்கள் அப்பாவில் பிள்ளைக்கு எத்து வை, அந்த மாதிரி அப்பாவில் குடி எடுத்துக்கல. அவர் கால் தண்ணியில் ஒரு டைம்லாம் அவர் எப்படி பேசுவேன், அவர் கால் தண்ணியில் கழுவி குடிக்கணும் ப்ரோ. நான்லாம் எங்கள் அம்மா கால்லாம் கீழே விழணும் ப்ரோ, சத்தியமாக சொல்கிறேன். அவங்க இல்லைனா ப்ரோ சத்தியமாக நான் இந்த உட்காந்து பேட்டி தரத்துக்கு தகுதியே இல்லை ப்ரோ. அவள் தான் ப்ரோ ஓப்பனாக சொல்ல போனேன். ஓகே, ரியானுக்கு என்ன ஆசை? எனக்கு ரொம்ப ஆசைலாம் இல்லை ப்ரோ. எனக்கு சொந்தமாக ஒரு வீடு, அழகான ஒரு மனைவி, எங்கள் அம்மா அப்பாவை பார்த்துக்கிறதுக்கு. அதுதான் ப்ரோ. எங்கள் அப்பாவை கடை வச்சா கூட எங்கள் அப்பாவை உட்கார வச்சு பார்க்கணும் ப்ரோ. அது ஒரு ஆசை. எங்கள் அக்காவுக்கு சீக்கிரமாக கல்யாணம் பண்ணி வைக்கணும் ப்ரோ. எனக்கோசரம் மேரேஜ் பண்ணிக்காமல் இது வரைக்கும் டீச்சராக ஒர்க் பண்ணுறாங்க. ஓகேவா, எல்லோரும் ஹெல்ப் பண்ணுறாங்க, அவங்களுக்கு படிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க, அவங்க படிப்புக்கு ஹெல்ப் இருக்குது. படிப்பு ஹெல்ப் பண்ணி அவங்க டீச்சராக ஒர்க் பண்ணி வாங்குற காசு வாடகை கட்டுறாங்க. அவங்கள நான் கரை ஏற்றணும் ப்ரோ. அவங்கள கரை ஏற்றணும். எங்கள் அம்மா ஆசைப்படி ஒரு சொந்த வீடு வாங்கி உட்கார வைக்கணும் ப்ரோ. அது எனக்கு யாரும் ஹெல்ப் பண்ண வேணாம். எனக்கு சினிமாவில் வாய்ப்பு கொடுத்தா போதும், ஆட்டோமேட்டிக்காக அது வந்துடும். அந்த திறமை இருக்குது, திறமை உள்ளவனா வளர்த்து விடுங்க. திறமை இல்லாதவனுக்கு வாய்ப்பு கொடுத்து எதுவுமே கிடைக்கும். வேஸ்ட்டு கத்தி திறமையாலும் கொஞ்சம் ஒர்க் பண்ணுங்க. ஒரு டைலாக் வரலன்னு நான் அழுது இருக்கேன், உட்காந்து பார்த்துருக்கேன். பார்த்து பண்ணி ஜெயிச்சவன் தான் ப்ரோ ரியான். ஓகே, முதல் நம்மளை இன்ஸ்டாகிராமில் பார்த்துட்டு நிறைய பேர் ஐடென்டிஃபை பண்ணியிருப்பாங்க. பட் ஒரு நல்ல ஒரு விஷயத்தில் திரைப்படத்தில் பார்த்து உங்ககிட்ட ஃபஸ்ட்டு அந்த செல்ஃபி மூமெண்ட் ப்ரோ நிறைய பேர் எடுத்தாங்க ப்ரோ. நிறைய பேர் வண்டி இப்போ கறிக்கடை போகும்போது லோடு போயிட்டு சப்ளைக்கு போயிட்டு வரும்போதில் ஆட்டோ நிப்பாட்டில் கை குத்துட்டு ஒருத்தர் யாருன்னே தெரியல, சூப்பராக நடிச்சுடா ஃபீனிக்ஸில். சொர்க்கவாசல் சூப்பராக, சொர்க்கவாசல் நம்ம கறிக்கடை சந்து இருக்குல்ல, இப்போ நீங்கள் வந்துங்க பாருங்கள், அங்கேயே நிறைய பேர் கேட்டிருக்காங்க. சூப்பரா வேறு லெவலாக பண்ணிக்கிட்ட ஆக்டிங்கு, சான்சல்டா சூப்பராக நீலா நடிக்கிறடா. நம்ம ஊர்லேருந்து ஒரு புள்ள போகுதுன்னா சூப்பரான்னு அந்த மனுஷன் சொல்கிறான். சில பேர் சொல்ல மாட்டாங்க, சில பேர் பொறாமல் ரொம்ப ப்ரோ. சொல்கிறேனே, நம்ம நல்லா இருந்தால் பாதி பேருக்கு பிடிக்காது, அதெல்லாம் கண்டுக்கக்கூடாது ப்ரோ. கண்டுக்காமல் போயினே இருக்கும். அந்த நம்ம டிஸ்டர்ப் பண்ணுறானா, நம்ம மேலே கல் பட்டுனேக்கா என்ன பண்ணு, அந்த கல் வந்து நம்ம தூரம் வெளியே போக தான் போகணும். ஓட கூட செய்யலாம் ப்ரோ. நம்ம லைஃப்பில் ஜெயிக்கணும்னா நம்ம திருப்பி தூக்கி ஆச்சுன்னா அவள் தான் ப்ரோ, கோழியாய் அவள் தான் உட்காந்துக்கணும் அங்கே. எனக்கு தெரிஞ்சு நீங்கள் பேசுகிறத பார்த்து வாழ்க்கையில் நிறைய அடி வாங்கிருக்கீங்க. அதை பற்றி எதுவுமே ஃபீல் ஆகுதுங்க. அதிக உளியில் அடி வாங்குற அந்த கல் தான் வந்து கோவில் கற்பூரையில் வந்து சிலையாக இருக்குது, கடவுளாக இருக்குது, நம்ம கையை எடுத்துக்க போகிறோம். அந்த மாதிரி வாழ்க்கையில் எவ்வளோ அடிப்பட்டாலும் இன்னும் நிறைய திரைப்படங்கள் பண்ணணும். கூடிய விரைவில் ரியானை வந்து ஒரு பெரிய இடத்துல நாங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சார்பாகவும் ஜெம் டிவி சார்பாகவும் ஒரு மிகப்பெரிய வாழ்த்துக்கள். தேங்க்யூ.